வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய தைலம் வாதவர்ம தைலம் என்பதாகும். இந்த வாதவர்ம தைலத்தில் சேருகின்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேன் மெழுகு பாருங்க, தேன் மெழுகு, உரித்த வெள்ளைப்பூடு, கட்டி கற்பூரம், பச்சை கற்பூரம், நவாச்சாரம், படிகாரம், வேம்பாடம்பட்டை, வரமிளகாய், சுருட்டு, வெற்றிலை ஆகிய பொருட்களை கொண்டு நல்லெண்ணெயோடு சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் வாதவர்ம தைலம் ஆகும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. அந்த எண்ணெயில் பாருங்க, நாம் ஏற்கனவே கூறப்பட்ட சரக்குகளை ஒவ்வொன்றாக இதில் பயன்படுத்துகிறோம். இதை பாருங்க, படிகாரம். படிகாரத்தை முதல்ல எல்லாம் தூளாக்கி அந்த எண்ணெயோட கலக்கிறோம். அதே மாதிரி நமாச்சாரம், நமாச்சாரத்தையும் தூளாக்கி அந்த எண்ணெயில் கலக்கிறோம். அதே மாதிரி வரமிளகாய், இது பார்த்தீங்களா, வரமிளகாயும் தூளாக்கி அந்த எண்ணெயில் கலக்கிறோம். சுருட்டு, சுருட்டு தூளாக்கி அதையும் பாருங்க அதில் கலக்கிறோம். அதெல்லாமல் பூண்டு பார்த்தீங்களா, இந்த பூண்டு, இந்த பூண்டையும் அந்த எண்ணெயில் கலக்கிறோம். ஒன்றா ரெண்டாக இடித்து எண்ணெயில் கலக்கிறோம். அடுத்து வெற்றிலை, இங்கே பார்த்தீங்களா வெற்றிலை, இந்த வெற்றிலையும் எல்லாம் ஒன்றா ரெண்டாக பிச்சு போடுறோம். சரிங்களா? தைலம் பக்குவத்திற்கு வந்து விட்டது. இப்போ இந்த தைலத்தை வடிக்கக்கூடிய பாத்திரத்தில் பாருங்க, இந்த பச்சை கற்பூரமும் கட்டி கற்பூரமும் ரெண்டு கலந்து இந்த பாத்திரத்தில் தான் இந்த தைலத்தை இப்போ நம்ம வடிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, இப்போ இந்த தைலத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வாத சம்பந்தப்பட்ட எல்லா வழிகளுக்கும் மேற்பூச்சாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி வர்மம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மேற்பூச்சாக பயன்படுத்தலாம். பக்கவாதம், பாரிசவாதம், முட்டுவாதம், முகவாதம், முகவாதம், இப்படி எண்ணற்ற வாதங்கள். அதே மாதிரி வருமங்களில் எண்ணற்ற வருமங்களை, வரும பிடிப்புகளை குணமாக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வாத வர்ம தைலத்திற்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். பழனியிலிருந்து மருத்துவர் செல்வராஜ்.